ஹாய், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் ரீபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் நாடு இந்தியா ரொம்பவும் சப்போர்ட் பண்ணு, அப்புறம் பாகிஸ்தானும் உதவி பண்ணுது. இன்னும் நிறைய நாடுகள் எங்களுக்கு உதவி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முள்ளவா நாங்கள் எங்களோட அனார்த்தங்கள்லேருந்து மீண்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறையவே சேதங்கள் இருக்குது. இங்கே போய் அடேன்னு சொல்லுவோம், அது வந்து பௌர்ணமி. இங்கே அதுக்கு ஹாலிடே கொடுத்துருவாங்க. ஸ்கூல் எல்லாமே, ஈவன் தியேட்டர்ஸ் கூட ஹாலிடேஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூடி இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கோயில் போயிருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட நாட்டில் போயா டேக்கு காய்ச்சலுக்கு, அதுவும் இந்த அனர்த்தங்கள் இருக்கிறனால இன்னுமே க்ரௌட் இருக்கலை ரோட்டில். ஸோ அப்படி தட் நான் முருகன் கோயில் போயிருந்தேன். இன்றைக்கி விளக்கெல்லாம் போட்டுட்டு திரும்ப இதுதான் எங்களோட முருகன் கோயில். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது டூரிஸ்ட் ஸ்பாட் கூட, நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இங்கே. நீங்கள்லாம் வந்திருக்கீங்களான்னு தெரியலை. ஸோ நைட் நான் இங்கே வீட்டில் விளக்கெல்லாம் போட்டுட்டு திரும்ப நான் கொஞ்சம் எனக்கும் மைண்ட் ரிலீஃபாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வெளியே போயிருந்தேன். அப்போவும் மழை வந்துட்டு அதை பார்த்தாலே பதட்டமாக தான் இருக்குது. என்ன அண்ணா, இனி இயற்கை அனர்த்தங்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான். அப்புறம் நான் இங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு அவுட்ஃபிட் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதை பார்ப்பீங்க, அந்த வேர் பண்ணி பார்த்தேன். இது ஸ்கர்ட்டோட ப்ளவுஸ் வருது. மெட்டீரியல் வைஸும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படின்னா ரொம்ப வெயிட் இருக்காது, லாங் டைம் போட்டுட்ருக்கலாம் அந்த மாதிரி. பட் எனக்கு ஏதோ பிடிக்கல. ஏன்னா பாருங்க, ஐ நெக் வந்திருந்ததுனால ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கேர்லி திங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் போய் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? அந்த என்னையும் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இல்லாத இது ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரியான ஒரு கலர். இது ஸ்ரீலங்கா காசுக்கு 4700 வந்துச்சு. இது பாருங்கள், கேர்லி திங்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், கிளிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. இதுவும் பார்த்துட்டு அப்புறம் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. பாய். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.